பேசும் தமிழுக்கு மற்றும் அனைத்து சான்றோர்களுக்கு தமிழ் வணக்கம். நான் பாரதிதாசன் மண்ணிலிருந்து கவியரசி ஈஸ்வரி சென்றிருக்கிறோம். திருக்குறள் இது அனைத்து உயிர்களின் மனக்குரல். இங்க மாசம் திருக்குறளை பத்தி பல சான்றோர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா என் பார்வையில் திருக்குறள் சுமார் 2300 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றியதாகவும் நமக்கு 19ஆம் செஞ்சுரியில தான் நமக்கு திருக்குறள் கிடைச்சிருக்கு. அப்போ திருக்குறள் 1330 குறள்கள் மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது, மிச்செல்லாம் அழிந்து விட்டன அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ஆனால் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல மனிதனா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அழிவிப்பதே இன்னைக்கும் கிடையாது. தமிழ், திருக்குறள், இயற்கை இது அனைத்துக்குமே அழிவு கிடையாது. ஏனென்றால் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். அப்போ திருக்குறள் எங்க ஆபீஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ரிப்போர்ட் பண்றதுக்கு டென்மார்க் தான் ரிப்போர்ட் பண்ணுவோம். அங்க இருக்கிற சிஇஓ பாத்தீங்கன்னா அவர் ஒரு சைனீஸ். அவர் என்ன பண்ணுவார், சின்ன சின்ன வேர்டிங்ஸ் கத்துப்பார். வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, பப்பி. சரி, நம்ம கலாய்க்கிறது தான் நம்ம கத்துக்கார கூடாது அப்படின்னு நினைச்சா அவர் என்ன பண்ணாரு, ஒரு மோட்டிவேஷனல் கிளாஸ் ஸ்பீச் பண்றதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அதெல்லாம் பல கண்ட்ரீஸ் சிஇஓக்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அவர் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது நடுவில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. தெய்வத்தாலாகாதையும் முயற்சித்தன் நெய்வருத்த புலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்லாங்ல சொன்னார். அப்போ அரங்கமே என்னாச்சுன்னா ஒரு நிமிஷம் மௌனமா இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளாப் கட்டினாங்க. அப்போ திருக்குறள் பாத்தீங்கன்னா இனம் தாண்டி, மதம் தாண்டி, பல கண்டங்கள் தாண்டி பலதரப்பட்ட மக்களையும் போய் சேருது. அதனால் அதற்கு அழிவுன்றது இன்னைக்குமே கிடையாது. பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது ஒரே நூல் நம்ம திருக்குறள் தான். அப்படி என்னதான் திருக்குறள் இருக்குப்பா அப்படின்னு கேட்டா, திருக்குறள்ல என்ன இல்லாம இருக்கு? அறிவியல் இல்லையா, ஆன்மீகம் இல்லையா, மனிதனோட வாழ்வியல் இல்லையா, இல்லறத்தை பத்தி இல்லையா, அனைத்து உயிர்களின் துன்பங்களும் நலன்களை பத்தி இல்லையா? திருக்குறள்ல எது இல்லை அப்படின்ற ஒரு அந்த கேள்விக்கு பதிலாக இருக்கு. எனக்கு இந்த மன்றத்தோட சான்றோர்கள் கொடுத்த அதிகாரம் 18. இந்த அதிகாரத்தை நான் அதிகாரமா சொல்றேன். ஏன்னா 18 எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு. ஏன்னா நான் ஜனவரி 18 தான் பிறந்தேன். அதனால அதிகாரம் எனக்கு 18 கொடுத்ததுன்னா ரொம்ப எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஒரு நிலத்தில் கட்டியா இருக்கு அப்படின்னு. அதிகாரம் பார்த்தீங்கன்னா வெட்காமை. அது அறத்துப்பால் இல்லறவியல்ல வருது. வெட்காமை அப்படி என்றால் பேராசை, அதாவது பொறாமை, பேராசை. சோ ஒரு பொருளின் மீது பொறாமை கொண்டு பேராசைப்படுவது, அதெல்லாம் என்னென்ன நமக்கு துன்பங்கள் நேரும், அதெல்லாம் விலக்கி வைத்தால் என்னென்ன நன்மைகள் நம்ம சேரும்ட்டு திருவள்ளுவர் இந்த 10 குறள்ல சொல்லியிருக்காரு. வெட்காமை என்றால் பேராசை. பேராசை பெரும் நஷ்டம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ பொறாமைனா மற்றவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறது. பேராசைனா மற்றவங்களோட பொருட்களை கவர்ந்து வர்றது. சோ இதை பத்தி ரொம்ப அழகா திருவள்ளுவர் 10 குறளை சொல்லியிருக்காரு. அதுல முதல் குறள் பார்த்தீங்கன்னா, நடுவின்றி நன்பொருள் வெக்கி முடிப்பென்றி குற்றமும் ஆங்கே தரும்
அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அக்கி அகன்ற அறிவெல்லாம் யார் மாற்றும் வெற்றி வெறிய செய்யின். என்னதான் புத்திசாலியா இருந்தாலும் அவர்களுக்கு என்ன அறிவு இருந்தாலும் ஆனால் மற்றவர் மீது பொறாமையோ பேராசையோ பட்டால் அவர் அறிவில்லாதவருக்கு சமமாக நடந்தார் அப்படின்ட்டு இந்த குரல் அழகா சொல்லியிருப்பாரு. அருள் வெற்றி ஆற்றின் கண் நின்றால் பொருள் வெற்றி உள்ளாத சூழ கெடும். என்னதான் நம்ம ஆயிரக்கணக்கான 1000 வருஷங்கள் தவம் செய்து அந்த தவத்தோட அருள் பெற்றாலும் ஆனால் இந்த பேராசை குணமும் பொறாமை குணமும் இருப்பவருக்கு அருள் இருந்தும் என்ன பயனும் கிடையாது அப்படின்னு அழகா சொல்றாரு. அடுத்தது வேண்டாத வெற்றி ஆக்கம் விளைவையும் மாண்டாக்கு அறிவான் பயன். என்னதான் நம்ம மற்றொரு பொருளை கவர்ந்து வந்தாதான் நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு இருந்தாலும் கூட நம்ம அந்த செயலை செய்யக்கூடாது. அந்த தீய செயல் மூலமா வர நன்மையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அக்காமை செல்வத்திற்கு யாரையும் வெக்காமை வேண்டும் பிறர் கை பொருள். நம்மளை காக்கிற அளவுக்கு நம்ம கையில செல்வம் இருந்தாலும் மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களோட செல்வத்துக்கு பொருளுக்கு ஆசைப்பட்டு பொறாமைப்படுவாங்க. அப்போ